இப்போ பார்க்கின்சன் டிசீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கின்சன் டிசீஸ் இஸ் a progressive and degenerative movement disorder with primary motor symptoms. Parkinson disease results from degeneration of dopamine releasing neurons of substantia nigra. பார்க்கின்சன் டிசீஸ்ன்றது வந்து காமன் நியூராலஜிக்கல் கண்டிஷன். இது எதனால் வருதுன்னா டோபமைன் ரிலீஸ் பண்ணுற நியூரான்ஸ், அதாவது சப்ஸ்டன்ஷியா நைக்ரா டீஜெனரேஷன் ஆகிறதுனால வருது. பேசல் கேங்லியனோட ஒரு பாட்டு தான் சப்ஸ்டன்ஷியா நைக்ரா. இது வந்து டோபமைனை ரிலீஸ் பண்ணுது. பேசல் கேங்லியன் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நார்மல் மசில் டோனுக்கும் ஸ்மூத் மூவ்மெண்ட் பேட்டர்னுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்போ ஃப்ளெக்ஷன். அந்த மூவ்மெண்ட்டோட இம்பல்ஸ் வந்து செரிப்ரல் கார்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகி வந்து பேசல் கேங்லியானுக்கு வரும். பேசல் கேங்லியான்லேருந்து தலாமஸ்க்கு பாஸ் ஆகும். தலாமஸ்லேருந்து திரும்பவும் செரிப்ரல் கார்டெக்ஸ்க்கே வரும். அந்த இம்பல்ஸ் வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ்லேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு போய் ஸ்பைனல் கார்டிலேருந்து பெரிபெரல் நர்வ்ஸ் வழியாக ஸ்கெலிட்டல் மசிலுக்கு போகும். அதுக்கப்புறமா நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறோம், அதாவது எல்போ ஃப்ளெக்ஷன் பண்ணுறோம். பார்க்கின்சன் பேஷண்ட்க்கு வந்து பேசல் கேங்லியான்லேருந்து தலாமஸ்க்கு போகிற இம்பல்ஸ் வந்து ப்ராப்பராக பாஸ் ஆகாது. ஸோ அதனால் அவங்களால நார்மல் மூவ்மெண்ட் வந்து சரியாக பண்ண முடியாது. காசஸ் பற்றி பார்த்துருவோம். எக்ஸாக்ட் காஸ் வாஸ் அன்னோன். ஜெனட்டிக்கில் வந்து ஜிபிஏ, ஜிஎன்சிஏ, பிஐஎன்கே இந்த ஜீன் இருக்கவங்களுக்குலாம் பார்க்கின்சன் டிசீஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சம் கைண்ட் ஆஃப் டாக்ஸிக்னாலையும் பார்க்கின்சன் டிசீஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏஜ் 40+ இருக்கவங்களுக்கு, மேலுக்கு, அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, அதிகமாக காஃபி யூஸ் பண்ணுறவங்களுக்கு, விக்ரஸாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, அதிகமாக நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்க்கின்சன் டிசீஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சிம்டம்ஸ் பற்றி பார்த்துருவோம். ட்ரெமர் இருக்கும், அதாவது இன்வாலன்ட்ரி ஷேக்கிங் மூவ்மெண்ட் வந்து அப்பர் லிம் அண்ட் லோவர் லிம்மில் இருக்கும். ரிஜிடிட்டி இருக்கும், அதாவது மசிலை வந்து நம்ம மூவ் பண்ணும்போது வந்து ஸ்டிஃபாக இருக்கும். பிராடிகைனிஷியா, அதாவது வந்து அவங்களோட மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக தான் பண்ண முடியும். போஸ்டல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், செஃபாலிக் கெயிட்டில் தான் நடப்பாங்க. ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து லாஸ் ஆயிரும். அவங்க ஸ்டூப்டு ஃபார்வர்டு ஃப்ளெக்ஸ்டு போஸ்டரில் தான் இருப்பாங்க. பேஷண்ட் வந்து டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. பேஷண்ட்க்கு வந்து ஃபேஷியல் மசில்ஸ்லாம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால வந்து அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, ஸ்பீச் பண்ண முடியாது, பிளாடர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்.